அபிக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி என் விரதத்தை முடிக்க விடாம பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சாப்பாட்டு விஷயத்துலயும் அவ என்ன போட்டு கொடுத்துட்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். பிரக்யா, பிரக்யா, அவ இங்க இல்ல போல இருக்கே. எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் இன்னைக்கு விட மாட்டேன். அவள இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்காதே. ரூம்ல யாருமே இல்ல. இதை யூஸ் பண்ணி நாம ஏதாவது செஞ்சோம்னா அந்த கோவத்திலேயே அபி அந்த பிரக்யாவை வீட்டை விட்டு துரத்திடுவான். ரைட். அபிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டு அது அந்த பிரக்யா தான் உடைச்சான்னு நம்ப வைக்கணும். அப்புறம் அவன் நிச்சயமா பிரக்யாவை துரத்திடுவான். எஸ். இப்ப என்ன பண்ணலாம்? எந்த பொருளை உடைக்கலாம்? இல்ல, இதுக்கெல்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டான். நான் உடைக்கிற பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். அத பார்க்கும் போதே அபிக்கு அந்த பிரக்யா மேல கோவம் வரணும். என்ன பண்ணலாம்? இத உடைச்சு என்ன யூஸ் இருக்கு? நான் உடைக்க போற பொருள் அந்த பிரக்யாவை விட அபிக்கே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கணும். இது வேஸ்ட். எதை உடைச்சா சரியா வரும்? எஸ், எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதை உடைச்சுன்னா அபியோட மனசே உடைஞ்சிரும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். இதை தூக்கி போட்டா சரியா வராதே. பிரக்யாவோட ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் இதை உடைக்கணும். அப்பதான் அபிக்கு பிரக்யா மேல சந்தேகம் வரும். I'm so happy. இந்த கண்ணாடியை உடைச்சதும் உன் கண்ணையே நோண்டுன மாதிரி ஃபீல் பண்றேன். இது போதும். அடுத்து அபி என்னெல்லாம் பண்ண போறான்னு நீ பார்க்க தானே போற. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் உடைச்ச இந்த சின்ன பொருளால இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வரப்போகுது. பிரக்யா எதுக்காக அழுதுட்டு இருந்தா? அவ திரும்ப வந்ததுல இருந்து இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே. அவளே மனசை விட்டு அழறானா இதுல என்னமோ இருக்கு. அவளுக்குள்ள இன்னும் உணர்ச்சிகள் சாகல. மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் அபி விஷயத்துல அவ இன்னும் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அபியை யூஸ் பண்ணிக்கிட்டா நிச்சயமா அவளை தோக்கடிக்கலாம். ஆனா என்ன பண்றது? அபி இதுக்கு ஒத்துக்குவானா? எஸ், இழந்தது எல்லாத்தையும் பிரக்யா கிட்ட இருந்து திரும்ப வாங்கறதுக்கு இதுதான் ஒரே வழி. எதை தனக்கு சாதகமாக்கி அவ எல்லாத்தையும் அடைஞ்சாலும் அதனாலேயே அவ எல்லாத்தையும் இழக்க போறான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஆனா அபி எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அவனை கேட்டா அவன் முடியாதுன்னு தான் சொல்லுவான். இந்த விஷயத்துல யார வச்சு அபியை கன்வின்ஸ் பண்ண முடியும்? யா ஷூர், ஓகே பை. எஸ், ஆலியா தான் கரெக்ட். அபி அவ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அவனை இவ ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவா. ஆலியா, என்னாச்சு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? ஷோ முடிஞ்சு போச்சா என்ன? ஆலியா, நாங்க பார்த்ததெல்லாம் சொன்னா உன்னால நம்பவே முடியாது. அத பார்த்த உடனே என் மைண்டுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. அது ஃபெயில் ஆக சான்ஸே இல்ல. அப்படி என்ன பார்த்தாங்க? யூ நோ வாட்? பிரக்யா அவ ரூம்ல அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்.
சூப்பர். தட்ஸ் a brilliant ஐடியா. ஆனா என்னால அண்ணா கிட்ட இத பத்தி பேச முடியாது. ஏன் ஆலியா? நீ என்ன லூசா தானோ? அண்ணன் என்கிட்ட பேசதான் ஆரம்பிச்சிருக்கானே தவிர நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். ஏதோ பேருக்கு தான் அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் இப்போ ஓடிட்டு இருக்கு. பட் we don't share that equation anymore. அதான் விஷயம். உனக்கு என் ஐடியா பிடிச்சிருக்குல்ல? ஐடியா இஸ் brilliant. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் ரைட் பர்சன் இல்ல. அப்ப யார வச்சு இத பண்றது? பாட்டி? எக்ஸலண்ட் ஐடியா தனு. ஆனா இப்படி எல்லாம் யோசிக்க உன் மர மண்டைக்கு யார் சொல்லி கொடுத்தா? கன்ஃபார்ம்டா உன்னை பேக் பண்ணி ஏர்வாடிக்கு தான் அனுப்பியாகணும். பாட்டி கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? ஏன்னா அவங்க பக்கா ட்ரெடிஷனல். அதனால அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. நாம சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதனால இத பத்தி நீ யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஓகே? என்னாச்சு பிரக்யா? அபியே அவ்வளவு கோவமா இருந்தா? பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. என்னோட பழைய கண்ணாடி ஒண்ணு அவரு ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரு. அது எப்படி உடைஞ்சதுன்னே தெரியல. வேணும்னே நான் தான் அதை உடைச்சேன்னு சொல்லி என் மேல கோவப்பட்டாரு. அவ்வளவுதானா? அதுக்கு அப்படி கத்துனா? ஒரு சாதாரண கண்ணாடிக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டா? இரு நான் இப்ப போய் அவனை இல்ல, என்னன்னு வேண்டாம் பாட்டி, அவர் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த விஷயத்துல அவர் என் மேல கோவப்பட்டதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன சொன்ன? வருத்தமா இல்லையா? அப்படின்னா சந்தோஷமா இருக்கா? ஆமா பாட்டி, என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் கண்ணாடிங்கிறதுக்காக அந்த உயிரில்லாத பொருளையே எவ்வளோ நேசிக்கிறாருன்னா அவருக்கு என் மேல எவ்வளோ அன்பு இருக்கும். அதனாலதான் அவர் கோவப்பட்டது கூட என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. நாளுக்கு நாள் அவரோட கோவமும் சந்தேகமும் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அவர் மனசு காயப்பட்டு என் மேல அவருக்கு இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோன்னு எனக்கு தோணுது. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ மாறிட்டேன்னு தெரிஞ்சு அவன் மனசுல உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கானா அந்த அன்பு என்னைக்கும் குறையவே குறையாது. ஆனா நமக்கு தாமா இப்ப நேரம் குறைவா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த தனுவோட சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டியே ஆகணும். அதுல மட்டும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பாரு, தன்னால எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமே அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி. அப்புறம் பாட்டி, அவர் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்க கண்டுக்காதீங்க. ஏமா, என்னாச்சு? பாட்டி, இன்னில இருந்து நாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க போறதில்ல. எப்படியும் என்கிட்ட பேசுறதுக்கு அவர் ஏதாவது ஒரு வழியில முயற்சி செய்வார்னு எனக்கு தெரியும். ஆஹா, என்னமோ அவன் தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தவிக்கிறாங்கிற மாதிரியும் உனக்கு அந்த தவிப்பே இல்லைங்கிற மாதிரியும் பேசுற. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நம்பிட்டேம்மா, நான் நம்பிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ இங்க இருக்கிற யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவனால எப்படி உன் கூட சண்டை போடாம இருக்க முடியாதோ அதே மாதிரி உன்னாலையும் அவங்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. சொல்லு, ஆமாவா இல்லையா? ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல. உனக்கு? ஒன்னும் கிடைக்கல. எவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு சான்ஸ கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன் தனு. இந்த விஷயத்துல நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல தனு. யார் மாட்டுவா? ஐயோ, நான் எதுக்காக இங்க வந்தேன்? எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. கிச்சனுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த பக்கமா வந்துட்டேன். ஐடியா கிடைச்சிருச்சு. அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே பாட்டி, ஒரு நிமிஷம். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பாட்டி, நான் உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். நானே அவசரமா கிச்சனுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட அவசரமா பேசணுமா?